அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 2 2A தேர்வு எப்படி இருந்தது, கட் ஆஃப் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். டிஎன்பிசி குரூப் 2 முதல்நிலை தேர்வு நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் தேர்வு எப்படி இருந்தது, கட் ஆஃப் எப்படி இருந்தது என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைச்சு பணிகள் வாரியத்தின் வனப்பணி மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் காலியாக உள்ள 2ஆம் நிலை பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 2 குரூப் 2A முதல்நிலை தேர்வை செப்டம்பர் 14ஆம் தேதி டிஎன்பிசி நடத்தியது. இந்த தேர்வு மூலம் மொத்தம் 2327 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இதில் நேர்முக தேர்வு அடங்கிய 507 பணியிடங்களும் நேர்முக தேர்வு அல்லாத 1820 பணியிடங்களும் நிரப்பப்பட உள்ளன. குரூப் 2 முதல்நிலை தேர்வு 7 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்த நிலையில் 5.81 லட்சம் தேர்வர்கள் தேர்வு எழுதினார்கள். அதாவது வருகை சதவீதம் 73.22% இருந்தது. இந்த குரூப் 2 முதல்நிலை தேர்வு 2 பகுதிகளாக நடைபெற்றது. முதல் பகுதியில் பொது அறிவில் 75 கேள்விகளும் திறனறிவு பகுதியில் 25 கேள்விகளும் இடம்பெற்றன. 2ஆம் பகுதியில் மொழிப்பாட பகுதி, இதில் தமிழ் அல்லது ஆங்கில பாடத்தில் இருந்து 100 கேள்விகள் இடம்பெற்றன. இந்நிலையில் குரூப் 2 தேர்வு எப்படி இருந்தது, கட் ஆஃப் எப்படி இருக்கும் என்பதை இப்போது பார்ப்போம். நடந்து முடிந்த குரூப் 2 தேர்வை பொறுத்தவரை கடந்த ஆண்டை விட சற்று கடினமாக இருந்ததாக தேர்வர்களும் நிபுணர்களும் தெரிவிக்கின்றனர். தமிழ் பாடப்பகுதியை பொறுத்தவரையில் சில கேள்விகள் பழைய பாடப்புத்தகங்களில் இருந்தும் சிறப்பு தமிழ் புத்தகங்களில் இருந்தும் இடம்பெற்றிருந்தன. இருப்பினும் தமிழில் 90 கேள்விகள் வரை எளிதாக விடையளிக்கக்கூடியதாக இருந்தது. கணித பகுதியில் பொறுத்தவரை 20 to 22 கேள்விகள் வரை சற்று எளிதாக இருந்தது. திறனறி பகுதி கேள்விகள் சற்று அதிகமாக இருந்தன. நன்றாக பயிற்சி செய்தவர்கள் 22 கேள்விகளுக்கு மேல் சரியாக விடையளித்திருக்கலாம். பொது அறிவு பிரிவை பொறுத்தவரை நடப்பு நிகழ்வுகள் மற்றும் அறிவியல் பாடங்களில் இருந்து கேள்விகள் குறைவாக இருந்தன. வரலாறு, அரசியலமைப்பு, புவியியல் பகுதியில் கேள்விகள் அதிகமாக கேட்கப்பட்டிருந்தன. 45 கேள்விகள் வரை எளிதாக பதிலளிக்கக்கூடிய கேள்விகளாக இருந்தன. கடந்த சில தேர்வுகளாகவே டிஎன்பிசி தேர்வுகளில் நேரடி கேள்விகளுடன் யோசித்து அனலைசிஸ் செய்து பதிலளிக்கக்கூடிய கேள்விகள் அதிகரித்து வருகின்றன. பாடப்புத்தகங்களை தவிர பொதறிவு தொடர்பான நிறைய படித்தவர்கள் இது போன்ற கேள்விகளுக்கு எளிதாக பதிலளிக்கலாம். எனவே இந்த குரூப் 2 முதல்நிலை தேர்வில் 155 கேள்விகளுக்கு மேல் சரியாக விடையளித்தவர்கள் விரிவான விடையளிக்கும் குரூப் 2 நேர்முக தேர்வு பதவிகள் முதன்மை தேர்வு தகுதி பெற வாய்ப்புள்ளது. 145 கேள்விகளுக்கு மேல் எடுத்தவர்கள் கொள்குறி வகை குரூப் 2A முதல்நிலை தேர்வு தகுதி பெற வாய்ப்புள்ளது. அதே நேரம் இடஒதுக்கீட்டின் பிரிவு வாரியாக இந்த கட் ஆஃப் கூடவோ அல்லது குறையவோ வாய்ப்புள்ளது என நிபுணர்களுடைய கருத்து தெரிவிக்கப்படுகிறது. பொதுவாகவே டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 2A தேர்வை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ, நான் இன்டர்வியூ என்று 2 நிலை உள்ளது. இந்த டைம் பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இன்டர்வியூ இல்லாதையே இப்போ கொடுத்துருக்கிற நான் இன்டர்வியூ போஸ்ட்டும் இதில் எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் தேர்வோட மெத்தேடு மாறி இருக்கு. ஆனால் ப்ரிலிமினரி ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மெயின்ஸ் எழுதுகிறப்போ இந்த தேர்வுடைய ப்ரிலிமினரி, அதாவது குரூப் 2க்கும் குரூப் 2Aவுக்கும் வித்தியாசம் உள்ளது என்பதை ஏற்கனவே கான்ஃபர் வந்த பதிவேட்டில் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி இந்த தேர்வு இருக்குன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ குரூப் 2 குரூப் 2A எழுதியுள்ள மாணவர்கள் இந்த 150 மதிப்பெண்ணுக்கு மேலே உள்ளவர்களும் 145 மதிப்பெண்ணுக்கு மேலே உள்ளவர்களும் அடுத்த தேர்வுக்கு தயாராகலாம். அதே போல் இது பொது பிரிவினருக்கு நான் சொல்லியிருக்கேன்.
இதே வந்து பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டியாக இருந்தால் இந்த மதிப்பெண்ணிலிருந்து ஒரு 10 to 15 மதிப்பெண் குறைய வாய்ப்புள்ளது. ஸோ அதனால் ஒரு 130 மதிப்பெண்ணுக்கு மேலே இருக்கிற மாணவர்கள், அதாவது 130 கேள்விக்கு சரியான பதிலளித்த மாணவர்கள் அடுத்த நிலை தேர்வுக்கு இப்போ இருந்தே தயாராகலாம். அதே போல் டிஎன்பிஎஸ்சி சேர்மன் வந்து ஏற்கனவே இந்த தேர்வு எழுதி முடிஞ்ச உடனே சொல்லியிருக்காரு, 6 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள இதுக்கான ஆன்சர் கீ வந்து நாங்கள் வெளியிடுறோம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஒரு 3 to 4 மாதத்துக்குள் இந்த தேர்வு எழுதிய ஆன்சர் கீ வெளியிட்டு அதுக்கான ரிசல்ட்டு வெளியிட்டு அடுத்த தேர்வுக்கு ரிசல்ட் விடப்படும் என்பதும் மிக சீக்கிரமாக அனாலிசிஸ் அது வேல்யூஷன் பண்ணி ரிசல்ட் போடப்படும் என்றும் கூறியுள்ளார். அதே போல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு ஏற்கனவே ஜனவரியில் வந்து ரிசல்ட் விடப்படும் என்று சொல்லியிருந்த நிலையில் அதற்கு முன்னதாகவே அதுக்கான ஆன்சர் வெளியிடப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி சேர்மன் கூறியிருக்கார். ஸோ அதனால் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய நிலை இதுதான். இந்த ஆன்சர் கீ வந்து வெளியிட்ட பிறகு பார்ப்போம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.